இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு இடையிலான இந்த போர் சுமார் நூற்றாண்டுகள் கடந்து வரலாற்றில் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இதுக்கு காரணமான இனம், மதம், மொழி அப்படின்னு நிறைய காரணிகளை சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ் தொடக்கம் ஜெர்மன் வரைக்கும் வாழ்ற யூதர்கள் பலவிதமான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் மாவீரன் நெப்போலியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டாண்டு காலமா யூதர்கள் ஐரோப்பாவில் வசித்து வராங்க. அதற்காக அவர்கள் தேசத்துல அரசியல் சாசன உரிமையிலோ அல்லது வளமையிலோ பெரிய அளவு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா அவங்க பலஸ்தீனில் இருந்து வந்த என்ற காரணத்தால அவர்களது குடியேற்ற உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கருத்துல நெப்போலியன் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, யூதர்கள் பலஸ்தீனத்தில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிப்பாரு. இதை கேட்ட யூதர்கள் பலஸ்தீன் முழுக்க முழுக்க யூதர்களுக்கு சொந்தமான நாடு அப்படின்னு கருதினாங்க. அந்த காலகட்டத்தில் பலஸ்தீன் ஒட்டமான் என்ற பேரரசின் கீழ் இருந்தது. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் ஓரளவு பிரச்சனையின்றி வாழ்றாங்க. இந்த தருணத்தை பயன்படுத்தி யூத தேசத்தை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஆரம்ப முயற்சியா தியோடர் ஹெசில் என்றவர் தலைமையில ஜியோனிசம் என்ற அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பிட உலக வாழ் யூதர்கள் அனைவரையும் இணைக்கிறாங்க. பலஸ்தீனை நோக்கி யூத தேசத்துக்கான திட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறாங்க. சுமார் 100 பக்கங்களை கொண்ட தி கிராண்ட் பிளான் அப்படின்ற அறிக்கையோட ஹெசல் தயாரிக்கிறார். இந்த பிளான் மூலமாக யூத நில வங்கி அதாவது லேண்ட் பேங்கோட முதல்ல உருவாக்குறாங்க. 1897ஆம் ஆண்டு யூத காங்கிரஸ் மாநாடு நடத்துறாங்க. அதுல தலைவரான ஹெசல் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி நம் இலக்குகள் பலஸ்தீனம் தான். யூத வங்கிகள் மூலம் அங்கேயே நிலங்களை வாங்குவோம், குடியிருப்புகளை உருவாக்குவோம், பலஸ்தீனத்தை நமதாக்குவோம் அப்படின்ற மாதிரி டைமிங்ல அடிச்சு விடுறார். இதன்படி யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பலஸ்தீன முஸ்லிம்கள் அவர்களது நிலத்துக்கு எதிர்பார்க்கிற தொகையை விட கூடுதலான தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூத வங்கிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, பலஸ்தீன வாழ் முஸ்லிம்களுக்கு கடன்களை வழங்குது. அந்த கடன்களை வட்டி வீதங்கள் அதிகரித்து செல்கின்ற நிலையில என்ன பண்ணுதுன்னா, அவர்களது நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுது. இப்படி 2 வருடம் கடந்ததும் பலஸ்தீனத்துக்குரிய நிலம் 4.5% யூதர்களுக்கு சொந்தமானதாக மாறுது. இதனால யூதர்களுக்கும் பலஸ்தீனர்களுக்குமான முரண்பாடுகள் வளர தொடங்குது. இதன் போது ஹெசில் என்ன பண்றாரு அப்படின்னா, யூதர்களுக்கான பலஸ்தீன் என்ற கோரிக்கை ஒன்றோட ஜெர்மன், துருக்கி ஆகிய ஆட்சியாளர்களை சந்திக்கிறார். இதன் போது பிரிட்டன் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூதர்களுக்கு பலஸ்தீனம் ஒருபோதும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள யுகண்டாவை யூத தேசமாக உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை முன்வைக்கிறார். இவ்வாறு வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே செல்ற நேரத்தில் ஹெசில் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார். பிரிட்டன் கூறியது போல உகண்டாவை யூத தேசமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரி கூறுறார். இதை கேட்ட யூதர்கள் கடுமையான முறையில ஹெசில் எதிர்ப்புக்குள்ளாக்குறாங்க. இதுக்கு பின்னால 1904 நோய்வாய்ப்பட்டு ஹெசில் இறந்ததாக சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல கூடுதலான யூதர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த யுத்தத்துல யூதர்கள் எதுக்காக கலந்து கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கான ஒரு தனி நாடு அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த யுத்தத்துல யூதர்களும் கலந்து கொள்றாங்க. இந்த போர் முடிவில் யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டனிடம் அவர்களது கோரிக்கையை வலுப்படுத்துறாங்க. இத்தாலியில் 1922 காலப்பகுதியில் மாநாடு நடக்குது. பலஸ்தீனத்துக்கு ஒரு யூத தேசத்தை நிறுவது, பிற மக்களின் சிவில் மத உரிமைகளை பாதுகாப்பது என சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படுது. இதுக்கப்புறம் 2ஆம் உலக மகா யுத்தம் நடக்குது. அந்த காலப்பகுதியில் நம்ம தலைவர் அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 லட்சம் யூதர்களை கொண்டு குவிக்கிறார். இந்த சம்பவத்தால யூதர்களை எதிர்த்து கொண்டிருந்த அனைத்து உலக நாடுகளும் யூதர்கள் மேல இரக்கம் காட்ட தொடங்குது. இதுவே யூத தேசத்தை உருவாக்குவதற்கு சாத்திய பாடங்களை ஏற்படுத்துது. 1947 பிப்ரவரி 14 என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பிரிட்டன் இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்படைக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு மேற்கொள்ளுது. பலஸ்தீனம் 2ஆக பிளக்கப்பட வேண்டும். யூதர்களுக்கென்ற ஒரு தனி நாடு, அதற்கான பெயர் இஸ்ரேல் என்றும், பூர்வீக அரேபியர்கள் வாழும் பகுதி பலஸ்தீன் என்று இருக்கும் என்றும் அறிவித்தார்கள். மேலும் 2 தேசங்களிலும் 2 இனத்தவர்களும் வசிக்கலாம் என்றும், இஸ்ரேலில் 4,98,000 யூதர்களுடன் 4,07,000 அரேபியர்கள் வசிப்பார்கள் என்றும், பலஸ்தீனில் இருக்கும் 7,25,000 அரேபியர்களுடன் 10,000 பேர் யூதர்கள் வசிப்பார்கள் என்றும், கலிலி விவசாய மலைப்பகுதி அரேபியர்களின் வசம் இருக்கும் என்றும், நெகவ் பாலைவன பகுதி யூதர்களின் வசம் இருக்கும் என்றும் பிரகடனம் சூட்டினார்கள். ஜெருசலம் இருவருக்கும் பொதுவானதென்றும்,
அது ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பதாகவும் கூறினார்கள். அதாவது இவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பலஸ்தீனத்தை கோடு போட்டது போல இவங்க பிரிக்கல. அதாவது எப்படி பிரிக்காங்க அப்படின்னா, பலஸ்தீனர்கள் கூடுதலாக வசிக்கிற இடங்களை பார்த்து அந்த இடங்களுக்கு நடுவுல இஸ்ரேலியர்களை அமர்த்தி அந்த பிரதேசம் இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கூறினாங்க. இதன்படி 1948 ஆண்டு மே மாதம் 15 பலஸ்தீன பூர்வீக குடிமக்கள் அவர்களது சொந்த இடங்களை விட்டு விரட்டப்பட்டு இந்த இஸ்ரேல் என்ற புதிய நாட்டை நிறுவினார்கள். இதுக்கப்புறம் 1948 ஜூலை 16 என்ன நடக்குது அப்படின்னா, பலஸ்தீனத்தை சேர்ந்த லிட்டா பிரதேசத்துல யூத பயங்கரவாதிகள் ஆக்கிரமிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிட்டாவில் அமைஞ்சிக்கிற டஸ்மாஸ் மஸ்ஜித்ல அடைக்கலம் புகும் மக்களை நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம் அப்படின்னு வாக்குறுதி ஒன்று அளிக்கிறாங்க. இந்த யூதர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி அந்த முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மஸ்ஜிதில் அடைக்கலம் போறாங்க. இருந்தாலும் அந்த யூதர்கள் கைக்குண்டுகளை வீசி சுமார் 130க்கு மேற்பட்ட மக்களை அங்கே இனப்படுகொலை செய்றாங்க. பலஸ்தீன்ல காசா அப்படின்ற ஒரு பெரிய பிரதேசம் ஒன்று இருக்குது. அந்த பிரதேசத்துல ஹமாஸ் என்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் நாட்டை பலஸ்தீனர்களுக்கு மீள பெற்றுக் கொடுக்குது. அவங்களுடைய முதலாவது நோக்கம் அறிக்கை. அவங்களோட 2வது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் மேற்கு கரை காசா ஆகிய பிரதேசங்களை இஸ்லாமிய குடியரசாக மாற்றுறது தான் இவங்களுடைய 2வது நோக்கமாக இருக்குது.